அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்ட என்னுடைய ஹோம் டூர் vlog தான். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ் 2 BHK கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கோம். இங்க வெளியில ஃபுல்லா எங்க வண்டிங்க பார்க் பண்ணிப்போம். என் பையன் ஸ்கூல் படிக்கும் போது வாங்கி கொடுத்த புது சைக்கிள் தான். கொரோனானால 2 வருஷம் ஸ்கூலே இல்லாம இருந்தது. அதனால ஸ்கூலுக்கும் போகல. அதுக்கப்புறம் படிப்பும் முடிஞ்சிருச்சு. சைக்கிள் அப்படியே புதுசாவே இருக்கு. இப்ப அவனுக்குன்னு தனியா வண்டியும் இருக்கு. அதனால சைக்கிள் ஓட்டாம அப்படியே வீட்லயே இருக்கு. என் பொண்ணுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். வாங்கி 5 மாசம் தான் ஆச்சு. நைட்டு லாக் போடாம தூங்கிட்டா. நைட்டோட நைட்டு யாரோ வந்து திருடிட்டு போயிட்டாங்க. புது சைக்கிள், கலரும் ரொம்பவே சூப்பரா இருந்தது. லைட் கிரீன் கலர். என் பொண்ணே போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சைக்கிள் வாங்கினா. சைக்கிள் காணாம போனதுல இருந்து எங்க வீட்டுக்கு வெளியே நாங்க கேமரா போட்டுட்டோம். கேமரா போட்டதுல இருந்து யாருமே வர்றதில்ல. கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டி தான். இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இதுதான் ஹால். இந்த வீட்டுக்கு நாங்க வந்து 6 வருஷம் ஆச்சு. ஹவுஸ் ஓனரும் ரொம்ப நல்லவர். ஹவுஸ் ஓனர் பிரச்சனையும் இங்க இல்ல. ஹவுஸ் ஓனர் அவங்க தனியா இருக்காங்க. எதிர்ச்சியா வீடு தேடிட்டு இருந்தோம். இந்த வீட்டுல டூலெட் போர்டும் இருந்தது, போன் நம்பரும் இருந்தது. சரின்னு போன் பண்ணி கேட்டோம். ஹவுஸ் ஓனரும் வீடு விடுறேன்னு சொன்னாரு. வீடு தேடிட்டு போனா எங்க பார்த்தாலும் முஸ்லிம்க்கு விடுறதே இல்லைன்னு அது ஒரு பெரிய பிரச்சனை. எங்க ஹவுஸ் ஓனருக்கு யார் வந்து வீடு கேட்டாலும் வீடு விட்டுருவாரு. ரொம்ப நல்லவரு. இங்க மொத்தம் 9 வீடு இருக்கு. நாங்க முதல்ல வரும்போது 3 வீடு காலியா இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு 3 ஃப்ளோர்லயும் காலியா இருந்தது. எங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்க அம்மாக்கு மேல ஏற இறங்க முடியாது. அதனால அவங்களுக்கு ஈஸியா இருக்கணும் இல்லையா? அதனால கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஹால் நல்ல பெருசா இருந்தது. இந்த சைட் சோஃபா வச்சுட்டு ஜன்னல் சைட் டைனிங் டேபிள் வச்சிட்டோம். முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா கரண்ட் போகும். அதனால வீட்டுல இன்வெர்டர் இருந்துச்சுன்னா கரண்ட் போனாலும் ஃபேன் லைட் வேணும் இல்லையா? அதுக்காக இன்வெர்டர் போட்டுட்டோம். அதுவும் நைட் நேரத்துல கரண்ட் போயிடுச்சுன்னா தூங்கவே முடியாது. ஆனா இப்போ இன்வெர்டர் இருக்கிறதுனால கரண்ட் எப்ப போகுது எப்போ வருதுன்னு தெரியறதே இல்ல. ஆனா இன்வெர்டர் போட்டதுல இருந்து கரண்ட் அவ்வளவா போகிறது இல்ல. அப்படியே கரண்ட் போனாலும் அரை மணி நேரம் இல்லைன்னா, அப்படி இல்லைன்னா 1 மணி நேரம் அப்படிதான் போகுது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்கூல் காலேஜ்ல ஜெராக்ஸ் எடுங்க, பிரிண்ட் அவுட் எடுங்கன்னு ஏதாவது ஸ்கூல்ல சொல்லிட்டே இருக்காங்க. காலையில ஸ்கூலுக்கு போகிற நேரத்துல ஜெராக்ஸ் கடையில நின்னு ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஸ்கூல் போகிறதுக்கு ஸ்கூல் லேட் ஆயிடுது. அதனாலேயே ஜெராக்ஸ் மிஷின் வீட்லயே வாங்கிட்டோம். இப்ப என்ன ஜெராக்ஸ் எடுக்கிறது இருந்தாலும் நைட்டு வீட்லயே எடுத்துடுறது ஈஸியாவும் இருக்கு. இந்த சைட்ல நான் டெய்லரிங் கிளாஸ் போய் டெய்லரிங் கத்துக்கிட்டு எனக்கு ஃப்ரீயா கிடைச்ச டெய்லரிங் மிஷின் தான் இந்த சைட்ல வச்சிருக்கேன். சர்வீஸ் செய்யறவங்களை கூப்பிட்டு ஃபுல் சர்வீஸ் செஞ்சுட்டேன். இப்போ நல்லா ஸ்டிச்சிங் பண்ண முடியுது. இந்த டெய்லரிங் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா என்னுடைய லிங்க்ல போய் செக் பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் ஹால். ஹால் நல்ல பெருசா தான் இருக்கும். ஆனா மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போலாம். இந்த ரூம் ஹாலுக்கு பக்கத்திலேயே இருக்கு. இந்த ரூம் கொஞ்சம் மீடியமான ரூம் தான். கட்டில் போட்டு பீரோ வச்சு கொஞ்சம் நடக்கிறதுக்கு இடம் இருக்கு. இந்த பெட்ரூம்குள்ளேயே பாத்ரூம் இருக்கு. இந்த ரூம்லயும் ஏசி போட்டிருக்கோம். சென்னையில ஏசி இல்லாம தூங்கவே முடியாது. அதனால 2 ரூம்லயும் ஏசி இருக்கு. இது கொஞ்சம் சின்ன பெட்ரூம் தான். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருக்கு. எந்த ஷெல்ஃபுக்கும் கபோர்டு இல்ல. கபோர்டு போட்டிருந்தா இன்னும் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். இந்த வீட்ல பெயிண்டிங் நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு ரூம்க்கு ஒரு கலரு, ஒரு ரூம்க்கு டபுள் கலர் போட்டிருக்காங்க. இந்த சைடு ஒரு கலர், இந்த சைடு ஒரு கலர்னு போட்டிருக்காங்க. ஹால்லயும் அதே மாதிரி ஆரஞ்சு கலர், சாண்டல் கலர்னு தனித்தனியா போட்டிருக்காங்க. கலர் நல்லா இருக்கு. அவ்வளவுதான், ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சு. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா எங்களுடைய பெட் இருக்கு, காக்டெயில். நேம் வந்து பிகாச்சு. 3 காக்டெயில் வாங்கி இருந்தோம். அதுல 2 இறந்துருச்சு. இப்போ 1 தான் இருக்கு. முதல்ல எல்லாம் கையில வரவே வராது. இப்போ ரொம்பவே பெட் ஆயிடுச்சு. இப்ப நல்லா கையில எடுத்தா வந்துருது. கூண்டுக்குள்ள இருக்கவே மாட்டேங்குது. வெளியே தான் இருக்குதுன்னு அடம் பிடிக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இன்னொரு ரூம், கிச்சன் இருக்குது. வாங்க பாக்கலாம். இது ஒரு சின்ன என்ட்ரன்ஸ். இங்கேயும் பெயிண்டிங் நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கே ரொம்பவே பிடிச்சிருந்தது எங்களுக்கு. இதுதான் செகண்ட் ரூம். இங்கதான் பசங்க படிப்பாங்க. பசங்களோட ரூம் இது. இந்த ரூம்லயும் கலரிங் நல்லா இருக்கு. ஒரு சைட் டார்க் பர்பிள், ஒரு சைட் லைட் பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய ரூம். நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும். பசங்களுக்காக இந்த கட்டில் புதுசா வாங்கினது. இது நாங்க ஃபர்ஸ்ட் டிவி வாங்கினது. இது வரைக்கும் ரிப்பேர் ஆனதே இல்ல. அதனால இப்ப வரைக்கும் வச்சிருக்கோம். சாம்சங் 21 இன்ச் டிவி. ரொம்பவே சூப்பரா ஓடும். நடுவுல கூட அந்த டிவி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அது ரெடி பண்றதுக்கு 10,000 ஆகும்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நாங்க இந்த டிவி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரெடி பண்ணிட்ட பிறகு நாங்க இது எடுத்து ரூம்ல வச்சிட்டோம். இந்த கட்டில் புதுசா வாங்கினது. கிங் சைஸ் பெட். 3 பேர் தாராளமா தூங்கலாம்.
இந்த கட்டிலோட டிசைன்ஸ் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. யூனிக் டிசைன், சிம்பிள் டிசைன், அதனாலே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இந்த ரூம்ல ஒரு ஷெல்ஃப் இருக்கு. அந்த ஷெல்ஃப்ல டெய்லி யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸ் வச்சிருவேன். இந்த ரூம்லயும் பாத்ரூம் இருக்கு. 2 ரூம்லயும் பாத்ரூம் கொடுத்திருக்காங்க. பொதுவா ஹால்ல கொடுக்கல, ரூம்ல கொடுத்திருக்காங்க. 2 ரூம்லயும் 2 பாத்ரூம் கொடுத்திருக்காங்க. இந்த கட்டில் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த சின்ன கட்டில தூங்குவாங்க. முதல்ல எங்க வீட்டுல சின்ன கட்டில் இருந்தது. அதுல 2 பேர் தான் தூங்குவாங்க. இந்த கட்டில் வாங்கின பிறகு என் பொண்ணு தான் ரொம்ப நாள் தூங்குச்சு. அதுக்கப்புறமா இந்த பெரிய கட்டில் வாங்கின பிறகு அதுலயே தூங்கிக்கிறாங்க. இந்த ரூம்லயும் பசங்களுக்காக ஏசி போட்டிருக்கோம். இப்ப வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். இதுதான் என்னுடைய கிச்சன். நீங்க நிறைய வாட்டி பார்த்திருப்பீங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே இங்கதான் ஷூட் பண்ணுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடம்னே சொல்லுவேன். கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும், நல்ல அகலமாவும் இருக்கு. நான் நின்று சமைக்கிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. சமைச்சு முடிச்ச பிறகு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே அப்படியே கிளீன் பண்ணி முடிச்சிடுவேன். அதனாலயே கொஞ்சம் கிளீனா இருக்கு. லேடிஸ்க்கு பிடிச்ச இடம் எதுன்னா அது கிச்சன் தான் இல்லையா? வீட்டுல நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதே இந்த கிச்சன் தான். முதல்ல ஃப்ரிட்ஜ் எங்க வீட்டுல சிங்கிள் டோர் தான் இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் டபுள் டோர் வாங்கணும். நான் ஃப்ரிட்ஜ் நேவி ப்ளூ அப்படி இல்லைன்னா பிளாக் கலர்ல கேட்டிருந்தேன். எங்க வீட்டுக்காரர் பர்பிள் கலர்ல வாங்கிட்டு வந்துட்டாரு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இது என்னுடைய வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீட்டுல பகல் நேரத்துல நல்ல காத்து, நல்ல வெளிச்சமா இருக்கும். கீழ் வீடு இருக்கிறதுனால அனல் அவ்வளவா தெரியல. கிச்சன் சமைக்கிற நேரத்துல மட்டும்தான் அனல் தெரியுது. இது கிச்சன்ல இருந்து பின்பக்க கதவு, சேஃப்டி கேட் எல்லாம் இருக்கு. இங்க இருந்து வெளியே வந்தோம்னா நல்ல ஸ்பேஷியஸான இடம். இங்கதான் வாஷிங் மிஷின் வச்சிருக்கேன். கையில துவைக்கிற துணியும் கீழே உட்காந்து துவைக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. இங்க துணி துவைச்சு இங்கேயே காய போட்டுருவேன். நான் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வாங்கல, நான் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தான் வாங்கியிருக்கேன். அதுல நிறைய தண்ணி செலவாகும். அதனால இந்த மாதிரி வாஷிங் மிஷின் தான் வாங்கியிருக்கேன். இன்னும் ஒரு 4 மாசத்துல நாங்க வீடு காலி பண்ண போறோம், வேற வீட்டுக்கு போறோம். இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனரோட பையனே வர்றாங்களாம். அதனால நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ண போறோம். எங்க போறோம்னு தெரியல. இனிமேல் தான் வீடு பார்க்க ஆரம்பிக்கணும். எங்களுக்கு இந்த வீடு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீட்டுக்கு 6 வருஷம் ஆகுது. என்னுடைய பசங்களுக்கு இந்த வீட்டுல இருந்து போகிறதுக்கு மனசே வரல. இங்க பக்கத்துலயே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா வர முடியாது. அதுக்காக இங்கேயே இருக்கலாம்னு பசங்க சொல்றாங்க. அவ்வளவுதாங்க. என்னுடைய வீடு ஃபுல்லா உங்களுக்கு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.